ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெசிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மட்கா கிங் அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல விஜய் வர்மா லீடர் நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் நாகராஜ் மஞ்சுளே. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் பாம்பேல 1960s இருந்து 70s நடக்கிற மாதிரி கதையா காட்டியிருக்காங்க. அங்க சூதாட்டம் வந்து தலைவரிச்சு ஆடுது. அங்க நம்ம ஹீரோ விஜய் வர்மா ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து இந்த கேம்லிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே இவர் ஒர்க் பண்றாரு. இவரு ஒரு நேர்மையான ஆள் அப்படிங்கிறதுனால அங்க நடக்கிற தப்பெல்லாம் இவரால பொறுத்துக்க முடியல. சோ இவரு அவருக்கு எதிரா நேர்மையான முறையில சூதாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிக்கிறாரு. முதல்ல மக்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற பிளானா இருக்கட்டும், விளையாடுற கேமா இருக்கட்டும், ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் வந்து குவியுது. அப்படியே பெரிய ஆளா ஆயிடுறாரு. பெரிய ஆள் ஆயிட்டா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும்ல. கூட இருக்கிறவனே குழி பறிப்பான், எதிரிகள் நிறைய பேர் ஃபார்ம் ஆவாங்க, கவர்மெண்டே வந்து இதை எதிர்க்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் இவர் எப்படி சமாளிச்சாரு, அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்ததுன்னு பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல விஜய் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா மொத்த கதையுமே வந்து அவர் சுத்தி தான் நடக்குது. அவர் தான் ஒரு மெயின் பில்லரா மொத்த எபிசோடுமே வந்து கேரி பண்ணி கொண்டு போறாரு. இவரோட கேரக்டருக்கு எல்லா விதமான எமோஷன் சீன்ஸும் இருக்குது. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்போர்ட்டிங்கா நடிச்ச எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. குறிப்பா விஜய் வர்மாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா அழகா நடிச்சிருப்பாரு. அடுத்த பாசிட்டிவா தோன்றது, நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு நேர்மையான ஆள் அப்படிங்கறதுனால நேர்மையான முறையிலேயே வந்து சூதாட்டம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாரு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அந்த எத்திக்ஸை வந்து நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி கூடவே இருந்த தம்பி ஆப்போசிட் கேங்கோட சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் கிரவுண்டே, அதாவது மேட்ச் நடக்க போற கிரிக்கெட் கிரவுண்டையே வாடகைக்கு எடுத்து கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், அவரோட மனைவி இன்னொருத்தங்க மேல ஆசைப்படுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற இடமா இருக்கட்டும். ஒரு பாயிண்ட்ல காசு மொத்தமா இருக்குது, ஆனா அவருக்கு பின்னாடி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட புரிய வைப்பாரு. அந்த இடமா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. டெக்னிக்கலா இது 1960s 70s நடக்கிறதுனால செட் ஒர்க்கா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ், சினிமோட்டோகிராஃபி, மேக்கப், இது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த சீரிஸோட டியூரேஷன் தான். மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஆவரேஜா 50 to 1 மணி நேரம் டியூரேஷன்ல ரன் ஆகுது. அதுக்கான என்கேஜிங் கண்டென்ட் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய சீன்ஸ் வளவளன்னு இழுத்துட்டாங்க. ஒரு முன்னேறும் போது அந்த கேம்லிங் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருக்கும். அந்த விறுவிறுப்பு வந்து போக போக பாத்தீங்கன்னா பர்சனல் விஷயம், அரசியல் எதிர்ப்பு, அப்புறம் ஒரு ஸ்மக்லர் ஒருத்தர் வருவாரு, அந்த மாதிரி ஆங்கிள் போயிட்டு ரொம்ப வளவளன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய இடங்கள்ல லாஜிக் வந்து சுத்தமா ஒட்டவே இல்லை. அண்ட் கதையாவும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு மேல வரான், மேல வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அண்ட் ஒரு இடத்துல அவனுக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க ஃபேமிலியை விட்டு போறாங்க, அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விட்டு போறாங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல நிறைய படமும் வந்திருக்குது, வெப் சீரிஸும் வந்திருக்குது. ஸோ இந்த சீரிஸும் அதே டெம்ப்ளேட்ல தான் ரன் ஆகுது தவிர புதுசா எதுவுமே இல்லை. இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு புதுவிதமா ஒரு சூதாட்டத்தை வச்சு ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த டியூரேஷனே வந்து இந்த சீரிஸ்க்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான சீரிஸ் தான். இதுல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேற கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சில அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. ஸோ இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.